ஓம் சாந்தி 13/8/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தத்துவங்கள் தூய்மையானால்தான் இந்த உலகத்தில் தேவதைகள் கால் வைப்பார்கள். கேள்வி: உங்களுடைய புதிய ராஜ்யத்தில் எந்தவிதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது, ஏன்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு தந்தை மூலம் ஆஸ்தியாக கிடைத்திருக்கிறது. செகண்ட் பாயிண்ட், வரங்களை வழங்கும் வள்ளல் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போதே வரதானம், அதாவது ஆஸ்தியாக கொடுத்து விட்டார். இந்த காரணத்தினால் அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகிறீர்கள், எனவே ஆஸ்தி முழுவதையும் எடுத்துக்கொண்டு விடுகிறீர்கள். ஓம் சாந்தி. நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறோமோ அவரை உண்மையான தலைவன், அதாவது சாஹேப் என்று சொல்கிறார்கள். ஆகையால் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளாகிய உங்களை இறைவனுடைய குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த சாஹேப் ஜாதே அப்படின்றது பஞ்சாபி வார்த்தை. அவங்களுடைய 10வது சீக்கிய குருவினுடைய குழந்தைகளை சாஹேப் ஜாதே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, நான் இறைவன், தலைவன் அல்லது உங்களுக்கு சத்குரு, நீங்கள் என்னுடைய குழந்தைகள், குருவினுடைய குழந்தைகள், தலைவனுடைய குழந்தைகள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றார். அதாவது அந்த சீக்கிய குருவினுடைய குழந்தைகள் தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவங்கள ஜீவ சமாதி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் உண்மையாக தான் இருப்போம், பூமியை பிளந்தாலும் எங்களுடைய தர்மத்தை விட மாட்டோம், இதுதான் சத்தியம் அப்படின்னு எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க, உயிரையே விட்டுருக்காங்க. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். உண்மையை பற்றி இன்னும் ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது உண்மையையே உண்பது, உண்மையையே உடுத்துவது என்று. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் இதை பாபா புரிய வைக்கிறார். அதாவது உண்மையையே உண்பது, உண்மையையே உடுத்துவது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உண்மையாக இருக்கணும். தன்னை சரீரம் அப்படின்னு நினச்சா அது கூட பொய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பாபா. பாபா நினைவில் சாப்பிட்ணும், உண்மையாக சம்பாதித்து சாப்பிட்ணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மனிதர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பழமொழியாக இருக்கலாம். இருந்தாலும் பாபா நான் உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, அவருக்கு மிகவும் அதிகமான மகிமை இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையோடு இருக்கிறார்கள். அதனை தந்தையின் வீடு, இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி இது, அதாவது இந்த உலகம் ஒன்றும் வீடு அல்ல. சிவ்பாபா நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இனிமையான வீடு சாந்தி தாமமாகும். பிறகு சத்யுகமும் இனிமையான வீடாகும். ஏனென்றால் அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அமைதி இருக்கும். இங்கே ஒவ்வொரு வீட்டிலும், அதாவது லௌகீக தாய் தந்தையிடமும் அசாந்தி இருக்கிறது, உலகத்திலும் அசாந்தி இருக்கிறது. அங்கே வீட்டிலும் அமைதி இருக்கிறது, முழு உலகத்திலும் அமைதி இருக்கிறது. சத்யுகத்தில் சுகமும் அமைதியும் இருக்கிறது. சண்டை சச்சரவுகளுக்கான விஷயம் எதுவும் இருப்பதில்லை. ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. ஆக புதிய உலகத்தில் சுகம் இருக்கும், அசாந்தியின் பெயரே இருக்காது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையானவர்களாக, குணம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். இல்லையென்றால் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பாபாவின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். அவர் கணக்கு வழக்குகளை முடித்து வைப்பவர் ஆவார். ட்ரிபுனல், அதாவது நீதி குழு அமர்கிறதல்லவா. பாவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்.
யார் நல்ல விதத்தில் உழைக்கிறார்களோ அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்களா என்ன? பாவத்திற்கு தான் தண்டனை இருக்கிறது. அதற்கு கர்ம வினை என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க தூய்மையானால், குணம் நிறைந்தவர்களாக ஆனால், பின்னாடி உங்களுக்கு தண்டனை இருக்குன்னா நிறைய தண்டனை அனுபவிக்கணும். அப்போ அந்த தண்டனை யார் கொடுப்பார்? தர்மராஜர் தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கணக்கு வழக்கெல்லாம் முடிப்பவர் அவர்தான். அது மட்டும் இல்லை, ட்ரிபியூனல் இருப்பாங்க. நீதிபதிகளுடைய அமர்வு, பெஞ்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதில் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பாவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றார். ஆனால் அதுவே யார் நல்ல முயற்சி செய்திருப்பாங்களோ, உழைச்சிருப்பாங்களோ, அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்குமா என்ன? கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சைலன்ஸ், மூவி, டாக்கி. அதாவது சைலன்ஸ், செய்கை, பேச்சு என்று இருக்கிறது அல்லவா? இங்கே பேச்சு, சூக்ஷ்மவதனத்தில் மூவி, அதாவது செய்கை பாஷை. பரந்தாமத்தில் எதுவுமே இல்லை, சைலன்ஸ். குழந்தைகள் தியானத்தில் செல்கிறார்கள் என்றால் அங்கே மூவி, அதாவது காட்சிகள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது டிரான்ஸ்ல போகக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே மூவி தெரியுது, காட்சிகள் தெரியுது. செய்கை பாஷையிலேயே அவங்க பேசுவாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த மூவி அப்படின்னா அந்த படமே பேசும், பேசும் படம் சொல்லுவாங்க இல்லையா? மற்றபடி சப்தங்கள் இருக்காது. அதற்கும் ஞான மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வது, அவ்வளவுதான். வேறு எந்த விஷயமும் இல்லை. பாபா நிராகாரமானவர். குழந்தைகளும், அதாவது ஆத்மாக்களும் ஷரீரத்தில் நிராகாரமாக இருக்கிறார்கள். இதில் வேறு எந்த விஷயமும் இல்லை. அதாவது ஆத்மா நிராகாரமானதுதான். ஆனால் ஷரீரத்தில் நடிக்க வரும்போது அப்போ அவருடைய ரூபம் மாறிடுறதா அப்படின்னா இல்லை. ஷரீரத்தில் இருந்தாலும் ஆத்மா ஆத்மாதான், நிராகாரமானது தான், நிராகார நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே ஆத்மாவின் அன்பு ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு இருக்கவே இருக்கிறது. எட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனை சரீரங்கள் எடுத்தாலும் அந்த அன்பு பாபாவின் மீது ஆத்மாவுக்கு இருக்கவே இருக்கும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். இதுதான் ஆத்மாவின் வேலை. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் தூய்மையான ஷரீரமும் தேவை. அது புதிய உலகத்தில்தான் கிடைக்கும். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை ஷரீரங்களோடு தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். அங்கே விகாரத்தில் செல்வதில்லை. அங்கேயும் ஆத்மா ஷரீரத்தோடு தான் இருக்கும், ஆனால் விகாரத்தினுடைய பேச்சு இருக்காது அப்படின்றார். இந்த விஷயங்களை பாபா வந்து புரிய வைக்கிறார். ஆத்மா தூய்மையாகி கொண்டே இருக்கிறது என்றால் பிறகு ஷரீரத்தை மாற்ற வேண்டி இருக்கும் அல்லவா? பஞ்ச தத்துவங்களும் தூய்மையானால்தான் ஷரீரமும் தூய்மையானதாக ஆகும். சத்தியுகத்தில் தத்துவங்கள் கூட தூய்மையானதாக இருக்கும். எனவேதான் ஷரீரமும் தூய்மையானதாக ஆகிறது. தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். இப்போது பாபா வந்து மீண்டும் அப்படிப்பட்ட தூய்மையானவர்களாக மாற்றுகிறார். எதிரில் குறிக்கோளை வைத்து விடுகிறார். இதுதான் உங்க குறிக்கோள், இதுக்கு தான் நீங்க முயற்சி செய்யணும், இதுக்கு தான் நீங்க விகாரங்களை விடணும், இதுக்கு தான் நீங்க தூய்மை ஆகணும்னு அந்த படத்தை காட்டி இது போல நீங்க ஆகணும் அப்படின்னு புரிய வச்சுட்டார். உலகத்தில் சிலை செதுக்குபவர்கள் கூட மனிதர்களுடைய முகத்தை பார்த்து தத்ரூபமாக அவர்களுடைய சிலையை உருவாக்கி விடுகிறார்கள். அவர்கள் முன்னால் உயிருடன் அமர்ந்திருப்பதை போல் உருவாக்கி விடுகிறார்கள். அது ஜடமூர்த்தி. நீங்கள் அப்படிப்பட்ட உயிருள்ள லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் என்று
பாபா உங்களுக்கு கோருகிறார். எப்படி ஆகுவீர்கள்? இந்த படிப்பு மற்றும் தூய்மையின் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவீர்கள். அதாவது உலகத்துல சிற்பிங்க, இந்த சிலை செய்றவங்க மனிதர்களுடைய முகத்தை பார்த்து, ஃபோட்டோவை பார்த்து அப்படியே சிலையை உருவாக்குவாங்க. அதை பார்க்கும்போது உயிரோட மனிதர் இருக்கிற மாதிரியே தோணும். அதுபோல பாபா வந்து உங்க முன்னாடி லக்ஷ்மி நாராயண படம் இருக்கு. அதே போல நீங்க உங்களை செதுக்கிக்கோங்க அப்படின்றார். அந்த பார்வை எப்படி இருக்கு? அந்த பொன் முறுவல் எப்படி இருக்கு? அந்த முகம் எப்படி இருக்கு? அந்த ஒளி கிரீடம் எப்படி இருக்கு? அதை பார்த்து பார்த்து தத்ரூபமாக நீங்க தேவதை போலயே தெரியணும். அந்த மாதிரி உங்களை ஆக்கிக்கோங்க அப்படின்றார். அதுக்கு வேண்டிய முயற்சி செய்யுங்க அப்படின்றார். அதுக்கு வேண்டியது 2 விஷயங்கள் தான். படிப்பு மற்றும் தூய்மை. பாபா முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். நாடகத்தின்படிதான் நடக்கிறது. ஆனால் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. நாடகத்தில் இருந்தால் என் மூலம் முயற்சி நடக்கும் என்று அமர்ந்து விட முடியுமா என்ன? இப்படிப்பட்ட நாகரீகம் இல்லாத சிந்தனையுடையவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் முயற்சி கண்டிப்பாக நடக்கும் என்கிறார்கள். அட, நீங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி மற்றும் பிராலப்தம் என்பது இருக்கிறது தானே. அதாவது முயற்சி செய்யணும். இப்போ முயற்சி செய்து அடுத்த ஜென்மத்துல அந்த முயற்சிக்கான பலனை அனுபவிக்கணும். அதுக்கு தான் பேரு பிராலப்தம். லௌகீகத்திலே அப்படித்தானே சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்துல நல்லா இருந்தாங்கன்னா போன ஜென்மத்துல அவங்க நல்லதை செய்திருப்பாங்க, அந்த பலனை கொண்டு வந்திருக்காங்க, அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகையால இந்த 2 விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முயற்சி, பிராலப்தம், அதாவது முயற்சியின் மூலம் அடையக்கூடிய பலன். அதை பாபா வெறும் பலன் அப்படின்னு சொல்லாம பிராலப்தம் அப்படின்னு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, பலன் அப்படின்னா இப்போ செய்கிறோம், இப்போ அனுபவிக்கிறோம், அதுக்கும் பேர் பலன்தான். ஆனா பிராலப்தம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தை. முந்தின ஜென்மத்துல செய்த முயற்சியினுடைய பலன். ஆகையால புருஷார்த்தம் மற்றும் பிராலப்தம் என்ற அந்த 2 வார்த்தைகள் இருக்குதானே அப்படின்றார். முயற்சி பெரியதா அல்லது பிராலப்தம் பெரியதா? அதாவது அந்த முயற்சியின் மூலம் அடையக்கூடிய பலன் பெரியதா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். பிராலப்தம்தான் பெரியது. ஆனால் முயற்சிதான் பெரியதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதன் மூலம்தான் பலன் உருவாகிறது. புருஷார்த்தமா பிராலப்தமா, அதாவது முயற்சியா பலனா அப்படின்னு கேட்டா பலன்தான் உயர்ந்தது. இருந்தாலும் நடைமுறையில முயற்சி தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இப்போ சத்தியுகத்துல உங்களுக்கு ராஜா பதவி இருக்கு அப்படின்னா அந்த பதவி உங்களை சும்மா வந்து உட்கார வைக்காது. அந்த ராஜா ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த முயற்சி செய்ய வைத்து கொண்டே தான் இருக்கும். அவங்க நல்ல முயற்சி செய்துட்டே இருப்பாங்க, சேவையும் செய்வாங்க, நல்ல ஸ்ரீமத் படி நடப்பாங்க. ஏன்னா அவங்க அடையக்கூடிய பலன் அவ்வளோ உயர்ந்தது. அந்த பிராலப்தம் வந்து இங்கே முயற்சி செய்ய வைக்குது. இருந்தாலும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்றார். நம்ம கையில இப்போ என்ன இருக்கு? அது டெஸ்டினி, அது இருக்கும் தான். பட் நம்ம கையில இப்போ இருக்கிறது வந்து முயற்சி தானே. உலகத்துல கூட 20% டெஸ்டினி, 80% முயற்சின்னு சொல்லுவாங்க. ஆகையில பாபா முயற்சி தான் பெரியதுன்னு கருதப்படுகிறது அப்படின்றார். தூய்மையாக வேண்டும். இதுதான் நம்பர் 1 நன்னடத்தை ஆகும். தேவதைகள் தூய்மையானவர்கள். பிறகு விழுந்து விடும்போது, நன்னடத்தை கெட்டு விடும்போது ஒரேயடியாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம், தந்தை ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைத்து ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினவர்களாக மாற்றுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தங்களுடைய உள்ளத்தின் சுத்தத்தினால் தந்தையின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாடகம் என்று சொல்லிவிட்டு நின்றுவிடக் கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ராவண ராஜ்யத்தில் குற்ற பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து, அதாவது விகார பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தூய்மை எது நம்பர் 1 நன்னடத்தையாக இருக்கிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும். வரதானம்: பிராமண ஜென்மத்தின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு சதா குஷியாக இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்யவான் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கை புதிய வாழ்க்கையாகும். பிராமணர்கள் ஆதியில் தேவி தேவதைகளாக இருந்தவர்கள். மேலும் இப்பொழுது பிகே ஆவார்கள். பிராமணர்களின் ஜாதகத்தில் 3 காலங்களுமே நல்லதிலும் நல்லதாக இருக்கிறது. எது நடந்ததோ அதுவும் நல்லது. மேலும் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது இன்னும் நல்லது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது மிக மிக நல்லதாகவே இருக்கும். அதாவது பிராமண வாழ்க்கையின் ஜாதகம் எப்பொழுதுமே நல்லதாக தான் இருக்கிறது. இது கேரண்டி. எனவே சுயம் பாக்ய விதாத்தா, அதாவது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை பாக்கியத்தின் உயர்ந்த ரேகையை வரைந்து விட்டார், தன்னுடையவர் ஆக்கிக் கொண்டு விட்டார் என்ற இதே குஷியில் சதா இருங்கள். ஸ்லோகன்: ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் ரசத்தை, அதாவது சுவையை அடையுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளன் என்ற இதே நினைவில் சதா இருங்கள். அநேக முறை இந்த பாகத்தை நடித்திருக்கிறேன். இப்போது வெறும் ரிப்பீட் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் என்ன செய்வது, எப்படி செய்வது என்ற இந்த கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது புகார்கள் முடிந்து போய்விடும். சதா டபுள் லைட் சொரூபத்தின் நினைவின் சக்தி இருந்தது என்றால் முடியாத காரியமும் முடிந்துவிடும். ஓம் சாந்தி. in my